அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேகதாது குறித்து தீர்ப்பாயம் அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் முதல்வரின் கர்நாடக பயணம் அதனை நீர்த்துப் போக்க செய்யாதா என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், முழு விவரங்கள். விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சிக்கும் தாவேக அரசை கண்டித்து திமுக சார்பில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தஞ்சாவூர்ல ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவித்திருக்கார். தொடர்ந்து விவசாய கடன் தள்ளுபடியில பெரிய ஏமாற்றம் என்றும் அதை சுட்டிக்காட்டிருந்தார். மேகதாது விவகாரத்தில் தாவேக அரசின் செயல்படா நிலை என்றும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தே மேகதாது அணை கட்டுவதில் கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வருவதாகவும் ஜூன் 11ஆம் தேதி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கர்நாடக முதலமைச்சர் சந்தித்து பேசினார். ஜூன் 12ஆம் தேதி ஒன்றிய ஜல்சக்தி துறை அமைச்சர் நேரில் சந்தித்து மேகதாது திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்க வலியுறுத்தினார். ஜூலை 27 டெல்லியில கர்நாடகத்தை சேர்ந்த அனைத்து கட்சி எம்பிக்களுடன் கூட்டம் நடத்தி மேகதாது அணை கட்ட கடைமடை மாநிலங்களின் அனுமதி தேவையில்லை என நாடாளுமன்றத்தில் ஒன்றிய ஜல்சக்தி துறை தெரிவித்த பதிலை மேற்கோள் காட்டி பேசியுள்ளார். அதே நாளில் கர்நாடக அமைச்சர் ராமலிங்க ரெட்டி, கர்நாடக அரசின் டெல்லி பிரதிநிதி, கர்நாடக அரசின் தலைமை வழக்கறிஞர், மூத்த அதிகாரிகளுடன் மேகதாது அணை தொடர்பாக ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. ஊடகங்களை தொடர்ந்து மேகதாது அணையை கட்டியே திருவோம் என்று தமிழ்நாடு அரசின் அனுமதி தேவையில்லை என்றும் பேசி வர்றாங்க. இதற்கு மாறாக இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியதோடு தனது கடமை முடிந்துவிட்டது என மௌனம் காத்து வருகிறார். இதற்கிடையில் தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகம் சென்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் என்று வேளாண் துறை அமைச்சர் சொன்னார். பின்னர் அவரும் இன்னும் சிலரும் இல்லை என்று மறுத்தார்கள். தற்போது காவிரியில் நமக்கு உரிய பங்கினை வழங்க காவிரி உண்டாட்சி உத்தரவிட்டும் அதனை நிறைவேற்ற முடியாது என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னும் வாய் திறக்காமல் இருக்கிறார். அது மட்டுமல்ல, மேகதாது விவகாரம் தொடர்பாக ஒரு தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தின் மூலம் வலியுறுத்தி இருக்கின்ற நிலையில கர்நாடக பயணம் இதனை நீர்த்து போக செய்யாதா என்ற கேள்வியும் எழுகிறது என்று திமுக தலைவர் குறிப்பிட்டிருக்கார். தனது திரைப்படம் கர்நாடகாவில் வெளியாவதில் சிக்கல் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே முதலமைச்சர் இது குறித்து வெளிப்படையாக பேசாமல் அமைதி காப்பதாக ஊடகங்களில் ஓயாமல் செய்திகள் வெளியாகின்றன. அதற்கும் எந்த பதிலும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கார். அனைத்து கட்சி கூட்டத்தையும் தொடர்ந்து கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கக்கூடிய நிலையில விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பெரும் பிரச்சனை தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் தலைமையில வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தஞ்சாவூர்ல திமுகவுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.